சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். இப்ப சில டேஸா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நாஞ்சில் விஜயன் அதுக்கப்புறம் திருநங்கை அவங்க பாலியல் ரீதியா நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் மேல. அவங்க விஜய் வைஷுவையும் அவங்களையும் நல்லா ஒரு 5 to 6 இயர்ஸா எனக்கு அவங்கள நல்லா தெரியும். நாஞ்சில் விஜய்னா அவங்க கூட பார்த்திருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சிஸ்டர் அண்ட் பிரதர்ன்ற பாண்டிங்ல தான் நான் பார்த்திருக்கேன். ஓ, அவங்க ரெண்டு சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங்ல தான் நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை வைஷு மேல உங்களுக்கு பொறாமையா? யாருக்கு? ஏங்க நீங்க வேற? ஆனா எனக்கு இனிஷியலாவே டவுட் இவங்க மேலதான் இருந்துச்சு. ஓகே, வைஷு அவங்க மேலதான் இருந்துச்சு. சரி, உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? நீங்க நாஞ்சில் விஜயன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் 7 years அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் இன்னொருத்தர்கிட்ட நீங்க லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு பேசியிருக்கீங்க? பேசுற ஒரு நபருடைய செக்ஸ் சாட்டையோ இல்லை எனிதிங் இருக்கட்டுமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஃபேமுக்காக பண்றாங்கன்னு சொல்லாம வேற எப்படி வச்சு நான் சொல்ல முடியும்? ஷோ மீ த ப்ரூஃப். எல்லாருமே செலிபிரிட்டிஸ் கூட எடுக்கிற மாதிரி தானே அந்த போட்டோஸ் இருக்கு. எங்கேயாவது லவ்வர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு போட்டோஸ் இருந்திருக்கா? அவங்க சொல்லுங்க, நான் வந்து நம்பிட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா நானும் கூட இருப்பேன், நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்க பிளான்லாம் கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்களே. மரியாதை வந்து எப்படி யூஸ் பண்ணீங்க நீங்க? நான் நாஞ்சில வந்து லவ் பண்ணாங்கன்றத நம்பல. ஒரு இன்னசென்ட் பொண்ணோட வாழ்க்கை நீங்க கெடுத்துட்டீங்களா? அப்போ சரி, இப்ப எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம் வருது. ஒரே நாள்ல ஏன் ஓஹோ ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க? எல்லா வீடியோவுமே செப்டம்பர், ஆகஸ்ட் எண்டு ஏன் இருக்கு? அந்த கேள்விதான் எனக்கும் வருது. ஏன் இருக்கு? அக்டோபர் 1st, 2nd வீக் என்ன நடக்கும்? ஓ, இப்ப பிக் பாஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா? ஆப்வியஸா அவங்க 2-3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மாதம்பட்டி அவங்களோட ஜாய் கிறிஸ்டலா இஷ்யூ பத்தி பேசுனாங்க. அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த கேஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது வந்து அது எப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயம்? நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து வைஷுவை பத்தி சொல்றீங்க இல்லையா? வைஷு உங்களை ரீச் அவுட் பண்ணாங்களா? நான் பேசினேன் அவங்க கிட்ட, பட் என்னை பேசவே விடல. அவங்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து 18+ கண்டென்ட்டா தான் நீங்க ப்ரூஃப் காட்டணும்னு நான் கேட்கல. லவ் பண்ணதுக்கு உண்டான சேட்டோ ஒரு போட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க காமிச்சிங்க அப்படின்னா நான் வந்து பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். டிஎன் பிரமியர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஷியன் ஜாஸ்மின் வந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா, இப்ப சில டேஸா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நாஞ்சில் விஜயன் அதுக்கப்புறம் திருநங்கை அவங்க பாலியல் ரீதியா நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் மேல. அதுக்கு அவர் தன்னோட சேனலுமே பதிலடி கொடுத்திருக்காங்க. நீங்க சில விஷயங்களை பாக்குறீங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆமா. சோ உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி என்னக்கா தெரியும்? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு அவங்க விஜய் வைஷுவையும் அவங்களையும் நல்லா ஒரு 5 to 6 இயர்ஸா எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அதுல ஒரு 2-3 டைம்ஸ் நாஞ்சில் விஜய்னா அவங்க கூட பார்த்திருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சிஸ்டர் அண்ட் பிரதர்ன்ற பாண்டிங்ல தான் நான் பார்த்திருக்கேன். ஓ, அவங்க ரெண்டு சிஸ்டர் அண்ட் பிரதர் பாண்டிங்ல தான் நான் பார்த்திருக்கேன். அவங்களுமே என்கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கும் போது கூட அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ல தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க இனிஷியலா. எனக்கு அப்ப இருந்தே அவங்க 2 பேருமே எனக்கு தெரியும் அரௌண்ட். ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் நான் என்னோட நேட்டிவ் சேஞ்ச் ஆயிட்டேன். என்னோட நேட்டிவ் வந்து வெள்ளக்கோவில், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க சேஞ்ச் ஆயிட்டேன். அப்போ அதுல இருந்து எனக்கும் வைஷுக்கும் பெருசா கான்டாக்ட் இல்லை. இப்ப இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி, ஏன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா என் சோஷியல் மீடியால எல்லாத்தையும் நான் ரொம்ப ஜென்யூனா தான் வச்சிருக்கேன். சோஷியல் மீடியால எந்த இடத்துலயும் நான் ரீல்ஸ் பண்ணியோ ஒரு டான்ஸ் ஆடியோ அந்த மாதிரி அது தப்பு இல்லை. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ரொம்ப ஜென்யூனா நம்ம ப்ரொஃபைல வச்சிருக்கணும் அப்படின்றதுல கரெக்டா இருப்பேன். ஸோ இந்த விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றதுல தெரிஞ்சுட்டு நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்றது அதுக்காக ஒரு சிலர்கிட்ட நான் பேசினேன். ப்ளஸ் விஜய் வைஷு அவங்க கிட்டயும் நான் பேசி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவங்கள்ட்ட கேட்டீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க போய் அண்ணன் தங்கச்சி அந்த உறவுல இருந்தீங்க, இப்ப என்ன லவ்வர்ஸ் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதுதான் நான் வந்து இந்த இஷ்யூ அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, வீடியோல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு வெளியில வந்து இது கொடுத்தாங்க இல்லையா, அன்னைக்கு நான் வந்து வைஷு அவங்கள வந்து நான் ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கால் பண்ணேன். எந்த ஃபோனும் பிக்கப் பண்ணல. அப்புறம் நைட் ஒரு 11-12 அந்த டைம்ல வந்து என் காலை ஆன்சர் பண்ணி பேசினாங்க. பேசும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்போ இப்பவுமே நான் மம்மின்னு தான் அவங்களை கூப்பிடுவேன். என்ன மம்மின்னு கூப்பிடுவீங்களா? என்னுடைய அம்மா திருநங்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய திருநங்கை அம்மா முறை. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி என்கிட்ட செலிபிரிட்டி எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட பேச இல்லம்மா சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி வைஷு மம்மியே என்கிட்ட அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி பேசினோடனே ஓஹோ இது ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி இவங்களை தெரியும். நான் பழகின காலத்துல வரைக்கும் எனக்கு தெரியும். கான்ட்ரவர்சினா இவங்க வந்து ரொம்ப அதுல எப்படி சொல்றது,
ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுல. ஸோ ஆனா எனக்கு இனிஷியலாவே டவுட் இவங்க மேலதான் இருந்துச்சு. ஓகே. வைஷு அவங்க மேலதான் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு வகையில இல்லையே இது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிட்டேன்னா விஜய் வைஷு அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டேன். இல்லை எனக்கு என்னமோ இது டவுட், இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு, என்னை தப்பா நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷு அவங்களுக்கு டைரக்டா மெசேஜ் போட்டேன். சரி, உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா, உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. இல்லாம நான் இப்போதைக்கு வந்து ப்ரூஃப் எதுவும் நான் காட்டல. இவங்க சொல்றேன் இந்த ஒரு 7 வருஷம் பீரியட் தான் வந்து இவங்களுடைய காதல் எல்லாமே அவங்க இப்படி சொல்றாங்க. நான் இதை நம்பல. பட் நான் வந்து எதனால இதை சொல்றேன் அப்படின்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்றேன். நீங்க நாஞ்சில் விஜயன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் 7 years அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இன்னொருத்தர்கிட்ட நீங்க லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு பேசியிருக்கீங்க? ஓ, வேற ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்காங்க. நான் என்னோட பேஜ்ல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரே என்ன டைரக்டா ரீச் அவுட் பண்ணாரு. ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்க பேசின சில ஆடியோஸ்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போதான் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்காக பண்ண ஒரு விஷயம். சரி, பப்ளிசிட்டி பண்ணாலும் எதனால வந்து பாலியல் குற்றச்சாட்டு, வேற ஏதாவது சொன்னா கூட சரி ஓகே, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம் இல்லையா? தப்பான விஷயம். வேற எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது கான்ட்ரவர்சி ஆகும்? இப்ப ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சு ஆல்மோஸ்ட் விஜய் வைஷு அவங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அவங்க அதுதான் எதிர்பார்த்தாங்க, அதுதான் அவங்களுக்கு இப்ப நடந்திருக்கு. அவங்கள வெளியே அவங்க காமிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் தான் நான் பாக்குறேன். அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வழியில போகணுமா? அதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்றேனே, டக்குன்னு ஃபேம் ஆயிடலாம்ல, ஈஸியா உடனே வந்து அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்தானுமே அந்த வீடியோ உடனே இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஏன் அதுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு. நீங்க ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க. ஆமா, அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல உங்க பேரை சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா சொன்னாங்க, நான் வந்து ஃபேமுக்காக ஆசைப்பட்டு வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி. நீங்க சப்போர்ட் பண்ற விஜய் வைஷு வந்து ஃபேமுக்காக ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சாங்க அப்படின்றது உண்மைன்னா நானும் ஃபேமுக்காக பண்றது உண்மைதான். அவங்க ஃபேமுக்காக பண்ணல அப்படின்னா நான் ஃபேமுக்காக பண்ணல. கரெக்டு தானே நான் சொல்றது? நீங்க இஷ்டத்துக்கு மைக் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் டார்வின், என்னன்னா எனக்கும் தான் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயாட்டும் என்னையும் தான் நிறைய பசங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்றாங்க, எங்கிட்டையும் தான் பேசுறாங்க. எனக்குமே சிலர் வந்து செக்ஷுவலா எங்கிட்டையும் தான் பேசுறாங்க. நான் 3 விஷயமா அதை பாக்குறேன். அந்த ஒரு பேசுற ஒரு நபருடைய செக்ஸ் சாட்டையோ இல்லை எனிதிங் இருக்கட்டுமே, அதை வந்து பார்த்துட்டு அப்படியே விடுறது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுறது மெச்சூரிட்டி. ஓகேங்களா? இல்லை இதை நம்ம வந்து இதை கண்டிப்பா வந்து இதை வெளியே சொல்லி ஆகணுன்றது கட்ஸ். இந்த ரெண்டுமே இல்லாம எதுவுமே பண்ணாத ஒரு நபர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஃபேமுக்காக பண்றாங்கன்னு சொல்லாம வேற எப்படி வச்சு நான் சொல்ல முடியும்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவர் மேல லவ், அவர் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஷோ மீ தி ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. அவர் உங்களை லவ் பண்ணாருன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் என்கிட்ட காட்டுங்க. அவங்க சில வீடியோ கால் பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறாங்களே. வீடியோ கால்ல என்னங்க அவர் நாஞ்சில ஏதாவது நியூடிட்டி ஏதாவது காமிச்சிருந்தாரா, இல்ல நீங்க ஏதாவது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளிவேஜ் தெரியுற மாதிரி ஏதாவது போட்டோஸ் போட்டிருந்தீங்களா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது வீடியோ கால்ல பேசுறீங்க? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் 2 பேரும் வீடியோ கால்ல பேசியிருக்கீங்க. அது 2 மணிக்கு தான் பேசுனீங்கன்றது நான் எப்படி நம்புறது? நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்க, அது மதியம் 2 மணியா கூட இருக்கலாம். அவர் வந்து லிவிங்ல நாங்க 2 பேர் இருந்தோம்னு சொல்லியிருக்காங்களே. லிவிங்ல லிவிங்லங்கும் போது நான் நேற்று நாஞ்சிலுடைய வீடியோ ஒன்று நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அவர் கேட்கறது நியாயமான விஷயம் தானே. லிவிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஹவுஸ் ஓனர் விடுங்க, ஹவுஸ் ஓனர் கூட தெரிஞ்சதோ கண்டுக்க ஆனது மாதிரி இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நாஞ்சில் செலிபிரிட்டி தான். அவர் விஜய் டிவில ஒரு நல்ல லீடிங் சேனல்ல அவரும் ஒரு செலிபிரிட்டி தானே. அவர் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வராரு அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதா? கரெக்டா இல்லையா டார்வின்? எனக்கு வந்து நீங்க அவர் உங்க கூட தான் லிவிங்ல இருந்தாரு, உங்களை தான் லவ் பண்ணாரு அப்படின்னா எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. அது உண்மையாலுமே அவர் உங்களை லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அகைன் நான் சொல்றேன், நான் எல்லா மீடியா சேனல் முன்னாடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை. காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இல்லை, போட்டோஸ் நாங்க அப்படிலாம் எடுக்கல அப்படின்னா போட்டோஸ் கூட விடுங்க. போட்டோஸ் கூட வந்து சரி நிறைய போட்டோஸ்லாம் காட்டுறேன்.
எனக்கு அதுலயுமே முரண்பாடு இருக்கு. எல்லாருமே செலிபிரிட்டிஸ் கூட எடுக்கிற மாதிரி தானே அந்த போட்டோஸ் இருக்கு. எங்கேயாவது லவ்வர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு போட்டோஸ் இருந்திருக்கா? நீங்க இத்தனை வருஷத்துல வந்து கேஷுவலா கூட ஒரு போட்டோ எடுத்தது இல்லையா? வீட்டுல நீங்க ஒரு நைட்டி போட்டு அவர் ஒரு சாக்ஸ் ஒரு டிராயரோ போட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி அப்ப கூட உங்களால ஒரு செல்ஃபி எடுக்க முடியலையா? அது ஏன் எல்லாம் வெல் பின் அண்ட் ப்ராப்பரா நீங்க இருக்கிற போட்டோஸ் மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? அப்படி பார்த்தா அது ஏதோ ஃபங்க்ஷன்ல ஒரு செலிபிரிட்டி நீங்க எடுக்க மாட்டீங்களா? இப்ப நாஞ்சில் ஒரு ஃபங்க்ஷன் வராரு, நீங்க எடுப்பீங்கல்ல, நானே எடுப்பேன் இல்ல. அதே தான் நான் எடுத்த அந்த மாதிரி போட்டோஸ் மட்டும்தான் நான் பாக்குறேன் ஒழிஞ்சு அதெல்லாம் என்னால ப்ரூஃபா கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்காக நாஞ்சிலுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இல்லையா, ஃப்ரெண்டா கூட இல்லையான்னு கேட்டா நோ ஃப்ரெண்டு தான். இவங்க வந்து லவ் பண்றதா சொல்லி இருக்கிறாங்க. இது ஷக்கிலா மேம் கூட அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. நான் பேசணும்னு நினைச்ச பல விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்களோட திருநங்கைகளை பத்தின புரிதலுக்கு உண்டான விஷயங்கள எனக்குமே அவங்களதுல முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அவங்கள தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது பொய் அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து உங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் என்கிட்ட கரெக்டா காட்டுங்க. கரெக்ட். இப்ப நீங்க சொல்றது என்னன்னா 2 பேரும் செக்ஷுவலா இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேக்குறீங்க? செக்ஷுவலா இருந்ததுக்கு இல்ல, சரி ஓகே, அவங்க ஒண்ணா வாழ்றதுக்கு ஒண்ணா இருந்ததுக்கு என்ன ஒரு நீங்க லிவிங்ல இருந்த வீட்டுல ஒரு செல்ஃபி எடுக்கலையா? நீங்க நான் வீட்டுல வெளியில வரும்போது நீங்க பின் அண்ட் ப்ராப்பரா வர்றது ஓகே. வீட்டுல ஒரு நைட்டில ஒரு போட்டோ எடுக்க மாட்டீங்களா? அவர் எடுக்க அலோ பண்ணலையா? சரி, இது எல்லாமே விடுங்க, போட்டோஸ் கூட அவர் எடுக்க விடல, அவர் ஒரு செலிபிரிட்டி எடுக்க விடல, இது எல்லாமே ஓகே தான். வாட்ஸ்அப்ல ஆகட்டும் இன்ஸ்டால ஆகட்டும் அவர் உங்ககிட்ட சேட் பண்ணவே இல்லையா? ஆனா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் டே 1ல இருந்து நான் எடுத்து வைக்க முடியாது இல்லையா? நீங்க டே 1ல இருந்து ஏன் கிளியர் சேட் பண்றீங்களா அப்போ எல்லா சேட்டையும்? இல்ல நாஞ்சில் அவர் கிளியர் பண்ணாரு, அதையா சொல்லுங்க. எல்லாத்தையுமே என்ன ப்ரூஃப்மே காட்ட மாட்டேன் அப்படின்னா இதை நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? அவரு ஒருவேளை வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த சேட்ல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை காட்டுங்க. எதுலயா ஒரு இடத்துல லவ் யூ சொல்லியிருக்க மாட்டாரா? இல்ல மிஸ் யூ பேபி செல்லம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரா? அதெல்லாமா பர்பஸா நீங்க டெலீட் பண்ணீங்களா? அதெல்லாம் பர்பஸா கிளியர் செட் பண்ணீங்களா? 6 மாசமா தானே உங்ககிட்ட பேசல, 11 வருஷமா உங்ககிட்ட பேசிட்டு தானே இருந்திருக்காரு. அப்ப அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்க. இல்ல நாஞ்சில் விஜயனுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட யூடியூப் சேனல் ஒண்ணு பிரைவேட்டா வச்சு நடத்துறப்ப அதுல ஒரு வெப் சீரிஸ் போனா அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோம்னு சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வைஷு அவங்க வந்து வெரி டேலண்டட், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஆக்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இப்ப கூட விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப நம்ம சேனல் இப்ப டிஎன் பிரைம்லயே நீங்க ஒரு வெப் சீரிஸ் பண்றீங்க, அதுல என்ன காஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாள் ஒர்க் இருந்தா நீங்க யாரோ நான் யாருன்ட்டு போயிடலாம். பட் இது நான் கண்டினியூஸா ஒரு 10 days 20 days வந்து நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு டார்வினை நல்ல ஃப்ரெண்டா தெரியும்ல, உங்களுக்கும் ஜாஸ்மினை நல்ல ஒரு ஃப்ரெண்டா தெரியும் இல்லையா? அப்ப ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் லெவலுக்கு போகுது, எல்லா பர்சனல்ஸும் ஷேர் பண்ற லெவலுக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் நானும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறதா தான் நான் யோசிக்கிறேன். அவங்களுமே அதான் சொல்றாங்க, நாங்க பேர் ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ஃபேமிலி ஃப்ரெண்டாலாம் ஆயிட்டோம். ஆனா எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு அவருக்கு வந்து ஒரு குழந்தை வேணும், அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. இன்னொன்னு சொல்ல போனோம்னா விஜய் டிவில நடக்கக்கூடிய சின்னத்திரை மிஸ்ஸஸ் சின்னத்திரை அதுல வந்து போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைச்சாரு. நான் தான் அவருக்கு வந்து ரெஃபர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரி மனநிலை? நீங்களே வந்து சில இன்டர்வியூஸ் இன்னைக்கு இந்த இது இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்க பேசின எல்லா இன்டர்வியூஸ்லயுமே சொல்லியிருக்கீங்க திருநங்கைகளை வந்து ஏமாத்துறாங்க, கல்யாணம் பண்ண லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண அவன் விட்டுட்டு போயிடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு. அவ்வளோ மெச்சூர்டா பேசுற நபர் நீங்க வந்து நாஞ்சில் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னா அது யார் மேல தப்பு? உங்க மேலதானே தப்பு. 2வது நான் திருநங்கைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணுதான், குழந்தை இல்லை அதனால வந்து நானே வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க தெரியுமா? அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன் ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னா நீங்க திருநங்கைன்னு அவனுக்கு தெரியும், குழந்தை பிறக்காதுன்னு உனக்கு தெரியும். அது போக அவர் கூட வெளியில அந்த திருநங்கை கூட வெளியே போகும்போதும் வரும்போதும் இந்த சொசைட்டி 4 விதமா 4 பேசதான் செய்வாங்க, இதுவும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவோ ஒரு திருநங்கை கூட ஹஸ்பண்டா இருக்கிற ஒரு வீடியோ போட்டா கூட 4 பேர் 4 விதமா பேச கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். இது எல்லாம் தெரிஞ்சுதானே ஒரு பையன் லவ் பண்றான். அப்ப நீங்க அவ்வளோ பெரிய தியாகியா? இந்த 2025ல வந்து இன்னைக்கு திருநங்கைகளுக்கு உண்டான சட்டங்கள் எவ்வளோ வந்திருக்கு இல்லையா? அப்படி ஒருத்தவங்க வந்து உங்களை அது திருநங்கைகளுக்கு உண்டான சட்டம் மட்டும் கிடையாது, பெண்களுக்கு உண்டான சில சட்டங்கள்ல கூட நமக்கு இடம் இருக்கு. அந்த இதுல எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்க ப்ராப்பரா நீங்க கம்பல் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிருக்கணும் இல்லையா? சரி, அவங்க சொல்லுங்க, நான் வந்து நம்பிட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா நானும் கூட இருப்பேன், நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்க பிளான்லாம் கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்களே. நீங்க வந்து மரியாவை என்ன விக்டிம் மரியாவை வந்து எப்படி யூஸ் பண்ணீங்க? நீங்க
உங்களோட நீங்க சொல்ற நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்றேன், நான் நாஞ்சில் கண்டிப்பா அதுமே ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் அவங்க சொன்னது. நான் நாஞ்சில வந்து லவ் பண்ணாங்கன்றது நான் நம்பல. நீங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஒருவேளை நீங்களும் நாஞ்சிலும் லவ் பண்ணணும், ஆனா பேபி வேணும்ன்றதுக்காக ஒரு இன்னசென்ட் பொண்ணோட வாழ்க்கை நீங்க கெடுத்துட்டீங்களா? அப்போ தெரிஞ்சு வைஷு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சொல்லுங்க, இது கரெக்டா? சரி ஓகே, அப்படியே பண்ணி வச்சீங்க, பிடிச்சிங்க, எல்லாமே பண்ணீங்க. கல்யாணத்தப்ப எங்க போனீங்க? குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க போனீங்க? அவர் 2 இயர்ஸ் தான் ஆகுது, கல்யாணம் ஆகி அவருக்கு 2 வருஷம் தான் ஆகுது. இல்ல அந்த கேள்விதான் எல்லாருக்குமே எழும்புது. சரி, அப்படியா இருந்தாலும் கல்யாணம் அந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிருக்கலாம். இப்ப குழந்தை பிறந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. சோ இப்போ வந்து எதனால பிரச்சனை கொடுக்கணும் தான் சொல்லி எல்லாரோட கேள்வியா இருக்கு. நான் அதுதான் கேக்குறேன். ஒருவேளை நீங்க லவ் பண்ணது உண்மையா கூட இருக்கட்டுமே, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அதுக்குண்டான கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தானே ஃபேஸ் பண்ணணும். கல்யாணம் பண்ணி வச்சா எந்த பையனா இருந்தாலும் போயிடுவான்றது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பண்ணி வச்சீங்க? போனதுக்கு அப்புறம் குத்துதே கூட இதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாமே வந்து எனக்கு வந்து கேள்விகளா இருக்கு. நீங்க எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அப்ப நான் எடுக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து நான் பின் வாங்குறேன். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களை வந்து ஈஸியா வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் கொடுத்தா ஒரே நாள்ல ஓஹோன்னு தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகும். இப்ப எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகம் வருது, ஒரே நாள்ல ஏன் ஓஹோ ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க? சரி ஓகே, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். வைஷோ, நான் என்னோட இன்ஸ்டா பேஜ்லயே நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அவங்களோட வீடியோ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். எல்லாத்தையும் பாத்தீங்களா? அது ஏன் எல்லா வீடியோவுமே செப்டம்பர் ஆகஸ்ட் எண்டு, செப்டம்பர் அக்டோபர் மிட் வரைக்கும் ஏன் உங்க கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு? ஏன் இருக்கு? அந்த கேள்விதான் எனக்கும் வருது. ஏன் இருக்கு? அக்டோபர் 1st 2nd வீக் என்ன நடக்கும்? மழை காலம் வரும். என்னங்க டார்வின், பிக் பாஸ் நடக்குங்க. ஓகே, இப்ப பிக் பாஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா? ஆப்வியஸா அவங்க 2-3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக இந்த வருஷம் வந்து அவங்க எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமா தான் நான் இதை பாக்குறேன். இப்ப இவங்க இது பண்றதுக்கான முக்கியமான காரணம் பிக் பாஸா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். பிளஸ் ஒன் மோர் திங், நீங்க கொடுக்குற எல்லா கான்ட்ரவர்சியுமே எனக்கு என்னமோ அது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லயே தான் இருக்கு. ஏன் நீங்க அட்டென்ஷன் பப்ளிக் அட்டென்ஷன் ஏன் சீக்கிங் பண்றீங்கன்றது தான் என்னோட கேள்வியா இருக்கு. உங்களுக்கு பிக் பாஸ் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்க திறமையை வச்சு நீங்க போராடி உள்ள வாய்ப்பு வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்ன்றதுக்காக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? லவ் பண்ணதாவே இருக்கட்டும் டார்வின், ஒரு அந்த சரி மரியாதை கூட விடுங்க, இனி அந்த குழந்தையோட ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க. இல்ல அவரே நேத்துக்கு போட்ட வீடியோல தூக்கம் வரல எனக்கு, வெளியில தலை காட்ட முடியல சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நாஞ்சில் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டால நான் பேசினேன், நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், 5 மணி ஆகுதுங்க ஜாஸ்மின், இன்னும் எனக்கு தூக்கம் வரல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு. தப்பு பண்ணாதவங்களுடைய சாபத்தை வாங்கக்கூடாதுங்க என்னைக்குமே. இல்ல அவரை மட்டும் பாதிக்கல, அவரோட தங்கச்சி, குடும்பத்தை பாதிக்கல, குடும்பம், சொந்தக்காரங்க எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இது வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்றாரு. எனக்கு இங்க இன்னொரு விஷயம் தெரியுது, நீங்க இது ஃபேக் அலிகேஷன், நான் இதெல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஒரு மீடியா லைம்லைட்டே விழுகுது. இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு மீடியாவுக்குள்ள ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு திருநங்கைக்கு வந்து எப்படி மீடியா சான்ஸ் கிடைக்கும்? எனக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷனலாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க, என் ப்ரொஃபைல ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன், என் ப்ரொஃபஷனலாக நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நானும் 2-3 செலிபிரிட்டிஸ் கூட மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க்கும் பண்ணிட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை கிடையாது. பட் உங்களை மாதிரி இன்னொரு திருநங்கை வந்து ஒர்க் பண்ணணும், மீடியாக்குள்ளே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்க பண்ண இந்த விஷயம் அந்த திருநங்கை பாதிக்காதா? அடுத்த திருநங்கை வந்து இது மாதிரி வச்சு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இதுவும் ஃபேக்கா தான் இருக்கும் வரும்ல. ஒருவேளை உண்மையாலுமே ஒரு திருநங்கைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அந்த திருநங்கை வந்து எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு வராங்க, எனக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த ஃபோட்டோஸ் ஆகட்டும், இன்டிமெண்டா எல்லாத்தையுமே இருக்கட்டுமே, நான் கொண்டு போய் கம்ப்ளைண்டா கொடுக்குறேன் அப்படின்னா என்னை கமிஷனர் ஆஃபீஸோ போலீஸ் ஸ்டேஷனோ என்னுடைய கம்ப்ளைண்ட் எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு இதுதான் வேலை. மீடியா எப்படி என்ன பார்க்கும்? இது புதுசாக ஃபேமுக்காக பண்ணுதுமா அப்படின்னு. ஆனால் என்கிட்ட பேசின ஒரு 100 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா அதில் 90 திருநங்கைகள் வந்து அவள் அட்டென்ஷனுக்கு அதண்டி பண்ணுறான்னு எனக்கே தெரியுதுடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்கிட்டேயும் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணலன்றது விஷயம் கிடையாது. ஆஸ் அ வைஷு, நீங்கள் விஜே, நீங்கள் ஒரு டிரான்ஸ் உமன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்த வெளியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா
ஆஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ப்ரொஃபஷனில் நான் இருக்கேன். நான் ஒரு பொதுமக்களா ஒரு கருத்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் அதான் தோணுச்சு. நீங்க ஒரு திருநங்கையா இருந்துட்டு இன்னொரு திருநங்கை வந்து இது மாதிரி எனக்கு ஒரு அநீதி நடந்துக்குன்னு சொல்றப்ப அவங்க மேலதான் தப்புன்னு சொல்லி சவுண்ட் ரைஸ் பண்றீங்க. ஆமா, அது ஏன்? நான் நீங்க அப்படியே என் ப்ரொஃபைல பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல திருப்பி எல்லா தடவையும் போய் பாருங்க. திருநங்கைகளுக்கு நடக்கக்கூடிய வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், இன்னும் செக்ஷுவல் அபியூஸ் எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் பேசியிருக்கேன். அது போக நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தியிருக்கேன். இவ்வளோத்தையும் நான் பேசியிருக்கிற ஒரு ஆள் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு திருநங்கைக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னா அவங்க விஜய் வைஷு தான். ஏன்னா அவங்க பேச்சில் உண்மை இல்லை. அவங்க கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லையுமே பாருங்கள், அழகாக பின் அண்ட் ப்ராப்பராக மாடல் மாதிரி உட்காந்துட்டு உங்களை இப்போ நான் என்னை கேட்குறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கணும்? என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. என்னோட வாய்ஸ், என்னுடைய குரலோட கம்பீரம் எந்த லெவலில் இருக்கணும்? இது மாதிரி நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கூட அந்த பேச்சில் உண்மை இல்லையே. கொஞ்சம் கூட வந்து அந்த உங்களுடைய கண்ணீர்ல வந்து அந்த காதலே எனக்கு தெரியலையே. இல்ல அந்த கேள்வி எல்லாருமே வச்சாங்க. இது மாதிரி எந்த ப்ரூஃப் வச்சு சொல்றீங்க நீங்க? போட்டோ யார் வேணா எடுக்கலாம். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இப்ப எனக்கு குழந்தை இருந்தா தெரியும், என்னால கன்சீவ் ஆக முடியாதுல்ல, அதனால வந்து யாருக்கும் இப்ப ப்ரூஃப் இல்லைன்னு அர்த்தமா? இப்ப யாரும் கேட்கறதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கு. எனக்கு குழந்தை இருந்தா நான் சொல்லியிருப்பேன், அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சு. இதுதான் தப்புன்றேன் நானு. குழந்தை இருந்தாதான் உங்களை ப்ரூஃப் பண்ணுன்றது இங்க விஷயம் கிடையாது. அதாவது திருநங்கைகளுக்கு குழந்தை பிறக்காதுன்றது அது நிதர்சனமான உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்காக நான் உங்களுக்கு நடந்த ஒரு அபியூஸை வந்து அதுலதான் நிரூபிக்க முடியுமா? வேற எந்த ப்ரூஃப்மே உங்களால நிரூபிக்க முடியாதா? நான் திரும்ப திரும்ப அதான் கேட்கிறேன், எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. நீங்க நியூடிட்டியா இருக்கிற ப்ரூஃப் தான் வேணும்ன்றதை நான் கேட்கல. லவ் பண்ணீங்கன்றதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்க. இப்ப நான் ஒரு சேட் கட்டுறேன், நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 6 வருஷமா நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். நான் 6 வருஷத்துல நிறைய டைம் அவரை பிளாக் பண்ணியிருக்கேன், அன்பிளாக் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் அவரை திட்டிருக்கேன். எல்லா ப்ரூஃப் அதுல எல்லாமே இருக்கு. நான் பர்பஸா அதை சேவ் பண்ணல. ஆனா நீங்க அதை பர்பஸா ஏன் கிளியர் செட் பண்றீங்க? நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. பர்பஸா கிளியர் சாட் பண்றவங்க பர்பஸா 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கலாமே. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு என்ன இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு இவர் வந்து கண்டிப்பா நம்மளை விட்டு போயிடுவாரு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க அது பர்பஸா ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கலாமே, ஏன் எடுத்து வைக்கல? அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் இவங்க சொன்னாங்க, மாதம்பட்டி அவங்களோட ஜாய் கிறிஸ்டலா இஷ்யூ பத்தி பேசினாங்க. அவங்க விக்டிமா இல்லையான்றது கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த கேஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது வந்து அது எப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயம்? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், மாதம்பட்டியை விடுங்க, ஜாய் கிறிஸ்டலா அண்ட் வைஷு இவங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாதிக்கப்பட போறது யாருன்னா மரியாவோட குழந்தை, நாஞ்சில் விஜயனுடைய குழந்தை. இந்த பக்கம் பாதிக்கப்பட போறது யாருன்னா ஜாய் கிறிஸ்டல்லாவோட குழந்தை. நீங்க உங்களுடைய ஃபீமுக்காக அவங்க ஜாய் கிறிஸ்டல்லா வாழ்ந்ததுக்கு உண்டான ப்ரூஃப் எவ்வளோ காமிச்சாங்க. 2 பேர் விளையாடுறத காமிச்சாங்க, கல்யாணம் பண்ற போட்டோ காமிச்சாங்க, அது ஏதோ டென்னிஸ் விளையாடுற போட்டோஸ் எல்லாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி நீங்க வீட்டுல ஒரு போட்டோ கூடவா எடுக்கல? எல்லாமே பப்ளிக் ஃபோரம்ல எடுத்த போட்டோஸா ஏன் வெளியிடுறீங்க? அவங்க மாதம்பட்டி அவருக்கு கூட பேசின விஷயம் எல்லாத்தையுமே அவர் பேசியிருக்காரு இல்லையா? அவங்க ஜாய் கிறிஸ்டல் அவங்க பேசியிருக்காங்க இல்லையா? நீங்க அது மாதிரி ஏதாவது எனக்கு காட்டுங்க. வெறும் 4 போட்டோ வச்சுட்டு ஏன் எல்லாத்தையும் எடுத்து இப்படி காமிச்சிட்டா எல்லாம் பாக்குற மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. இதனால நிறைய திருநங்கைகள் வந்து எனக்கே அகெயின்ஸ்ட் ஆனாலும் நான் திருநங்கைகளுக்கு ஒரு விஷயம் தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம சக திருநங்கையே தவறு செஞ்சாலும் அது தவறு தான். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து வைஷுவை பத்தி சொல்றீங்க இல்லையா? வைஷு உங்களை ரீச் அவுட் பண்ணாங்களா? எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. அதாவது நான் வீடியோ போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த நாள் நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டைரக்டா கால் பண்ணல, என்னை சார்ந்த திருநங்கைகள் உறவுகளுக்கு மூலியமா என்னை ரீச் அவுட் பண்ணாங்க. நான் பேசினேன் அவங்க கிட்ட. பட் என்னை பேசவே விடல அவங்க. ஓகே, என்ன பண்ணாங்க? அதான் அவங்க என்னை பேசவே விடல, எதுவுமே பேசல. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இன்னும் என்ன ஈகோ கிளாஷ் ஆக்குனது எதுனா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து நீங்க என்ன பெரிய செலிபிரிட்டியா? நீங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு சக மனிதரை பார்த்து நீங்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு வந்து என் பர்சனலை பத்தி நீங்க யாரும் எதையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே வைஷு அவங்க வந்து ஐ திங்க் சீசன் பிக் பாஸ்
4 5 6 7 நினைக்கிறேன் ஐ திங்க். இவங்க மாயா மாயா. பூர்ணிமா எல்லாம் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு லெஸ்பியன் சொல்லிட்டு எப்படி நீங்க டிக்ளேர் பண்ணலாம்? இது ஓகே, இவங்க சட்டப்படி. பண்ணிருக்காங்க அது. ஆமா, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆமா அப்புறம் ஆமா நானும் பாத்துருக்கேன். இவங்க டிக்ளேர் பண்ணாங்க மாயா இஸ் a lesbian சொல்லிட்டு தம்ப்லைனோட போட்டு இவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதுவும் ஒரு யூடியூப் சேனல்ல தான் டிக்ளேர் பண்ணாங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க லெஸ்பியனா இல்லையான்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா மாயாவுக்கு தான் இருக்கு. அப்படியே அவங்க நான் என்ன அது அவங்க தனிப்பட்ட விருப்பங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவங்களுடைய பர்சனல நுழையறீங்க இல்லையா? ஒரு விஷயம் பர்சனலா இருக்க வரைக்கும் தான் அது பர்சனல். நீங்க கொண்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்பவே அது பர்சனல் கிடையாது. நீங்க வந்து மீடியாவை கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து நின்று இப்படி எல்லாம் தூக்கிட்டு நிக்கினீங்க பாத்தீங்களா? அப்பவே வந்து உங்களுக்கு மீடியா அட்டென்ஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு நின்ட்டீங்க. எல்லா ப்ரூஃபையும் தூக்கிட்டு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சதுன்னா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வான். அதுக்கப்புறம் அது எப்படி பர்சனல் ஆகும்? எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணீங்க. நீங்க தான் மக்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நான் திருநங்கைன்றதுக்காக பேசலங்க. நானும் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனுஷன் தானே. எனக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அது சரியா இருந்துச்சுன்னா சரின்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. என்ன அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வார்த்தைகளை விடலான்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த மாதிரி விடக்கூடாது. உங்களுக்கு இதனால அது மிரட்டல் அது மாதிரி வந்து? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த மிரட்டலும் வரல. பட் என்னை சார்ந்த திருநங்கை உறவுகள் என்னை கூப்பிட்டு வேணாண்டி இதை விட்டுரு, இதோட விட்டுரு, ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்னுடைய திருநங்கை உறவுகளுக்கு சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க வந்து விஜே, அவங்க ப்ரொஃபஷன் மீடியால ஒரு விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா நானும் மீடியால பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை வந்து திருநங்கைகள் பிரச்சனையா நான் போகல. எனக்கு அதுக்கு திருநங்கைகள் பிரச்சனை மாதிரி நான் கொண்டு போறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் அதை பண்ணவும் மாட்டேன். நீங்களும் உங்களை வந்து திருநங்கை கம்யூனிட்டி கூட சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது. விஜய் வைஷு அவங்களுக்கு. ஸோ நான் பண்ணதான் செய்வேன். நான் உங்களை தனிப்பட்ட முறையில ஒரு விஜேவை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் அப்போஸ் பண்ணி வீடியோ போடுறேன், அவ்வளவுதான். நான் திருநங்கையா இருக்கிற ஒரே காரணம் அவங்களும் திருநங்கை நானும் திருநங்கைன்றதுக்காக அவங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் என்னால போட முடியாது. ஒருவேளை வைஷு மேல உங்களுக்கு பொறாமையா? யாருக்கு? ஏங்க நீங்க வேற? இல்ல அது மாதிரி சில பேர் கேட்பாங்க கண்டிப்பா சொல்றீங்க. என்கிட்ட ஆனா அந்த மாதிரி யாருமே என்கிட்ட ரைஸ் பண்ணல. நான் போட்ட வீடியோக்கு முக்காவாசி கீழே போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். நேர்மையான பதிலாதான்க்கா சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கும் இருந்த கேள்விகள் எல்லாமே நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சில பேர் கேட்பாங்க வைஷோட வளர்ச்சி பார்த்து உங்களுக்கு பொறாம அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வைஷும் அவங்களோட வளர்ச்சி பார்த்து நான் ஏன் பொறாம பண்ணும்? எனக்கு மீடியா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றேன். நான் ஏன் அவங்கள பார்த்து பொறாம பண்ணும்? நீங்க மீடியால தானே பெரிய ஆளா இருக்கிறீங்க. அப்படியே எனக்கு மீடியால இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நான் பேசினாதான் என்ன தப்பு? ஒருவேளை வைஷு பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இது மாதிரி பேசுறது தப்பா இருக்கலாம்ல? ஒருவேளை வைஷு, நான் அதையும் சொல்றேன் தான். ஒருவேளை இவங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் நான் கேட்ட மாதிரி மக்களுக்கு இவங்க இந்த ப்ரூஃப் எல்லாம் நான் திரும்ப சொல்றேன் 18+ கண்டென்ட்டா தான் நீங்க ப்ரூஃப் காட்டணும்னு நான் கேட்கல. லவ் பண்ணதுக்கு உண்டான சேட்டோ ஒரு போட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க காமிச்சிங்க அப்படின்னா நான் வந்து பகிரங்கமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எதையுமே நான் காட்ட மாட்டேன். என்கிட்ட ப்ரூஃபே இல்லை அப்படின்னா நானும் என்னால இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நானும் பின்வாங்க போறேன். சரி, வைஷு சொல்லியிருந்தாங்க ஷக்கிலா மம்மி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன் அவங்க வந்து எந்த ஒரு வாய்ஸ் அவுட்? ஷக்கிலா மம்மி வந்து ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. வேற ஏதோ சேனல்ல வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கும் போது அவங்க வந்து அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க வைஷு என் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு. ஓகேவா? நீங்க அப்ப இது எது பொய் எது உண்மை? அவங்க வந்து வந்தாங்கன்றத அவங்க ஷக்கிலா அம்மா வந்து ஓப்பனா எல்லாத்தையும் உடைச்சு பேசுற ஒரு நபர் தானே. அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்றத சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா வந்து ஷக்கிலா அம்மா கூட எனக்கு இதுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னா நியாயம் இருந்தா யாரா இருந்தாங்க குரல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுமே சொன்னாங்க நியாயம் இருக்கிறதுக்காக நான் குரல் கொடுப்பேன். எல்லா இடத்துக்குமே குரல் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை இல்லையா? இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இந்த கேஸ் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன இது நீதி வேணுமா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? இல்லை அவரை வந்து சம்திங் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை, அந்த மாதிரி ஒரு பர்பஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாஞ்சில் விஜயன் திரும்ப என்கிட்ட பேசுனா போதும் அப்படின்ற மாதிரி அதுதான் அவங்களுடைய தேவையா இருக்கு அப்படின்னு. ஒருவேளை அவங்க அளவு கடந்து அன்பு வச்சிருப்பாங்களோ நாஞ்சில் விஜயன் அவர் மேல? வச்சிருக்கட்டும். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இது கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கூடாது. உங்களுக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் எவ்வளோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல.
இப்போ நீங்க லீடிங்கா பண்ணிட்டு இருக்க தனம் சீரியல்ல வந்து பிரியங்கா ரோபோ சங்கர் அக்கா அவங்களும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு. நீங்க அவங்கள விட்டு ரீச் அவுட் பண்ணிருக்கலாமே நாஞ்சில் விஜயனை. உட்காந்து பேசினா முடியக்கூடிய பிரச்சனைக்கு ஏன் நீங்க கம்ப்ளைண்ட்டை தூக்கிக்கிட்டு நல்லா பிரிண்ட் அவுட்டை போட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் பக்காவா பிளான் பண்ணிட்டு ஏன் போனீங்க? உங்களுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஏன் என்கிட்ட ஃபோன்ல பேசும்போது சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கும் நாஞ்சில் விஜயன் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேர் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டாரு, நாஞ்சில் ஏன் இப்படி பண்ணிட்டாருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லியே நாஞ்சில் ரீச் அவுட் பண்ணிருக்கலாமே. அவர் பிளாக் பண்றாரு அப்படின்னா நேர்ல போய் பேசியிருக்கலாம். நீங்க போயிருக்க வேணாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம். உட்காந்து பேச வேண்டிய பிரச்சனைக்கு நீங்க கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு இது வந்து சப்ப கட்டுற மாதிரி தான் இருக்கு. நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஓகே, இப்ப நீங்க வந்து வைஷுவை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை வைஷு தன்னோட ப்ரூஃப் எல்லாம் கோர்ட்ல நிரூபிச்சு அவங்க கேஸ்ல வின் பண்ணா என்ன பண்ண? கோர்ட்ல நிரூபிக்க சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க நிரூபிச்சு எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் 10 பேர் 10 மீடியா சேனல் ஒன்னா வர சொல்லுங்க. நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு தேவை ப்ரூஃப். எனக்குன்னா எனக்கு இல்ல, பாக்குற மக்கள் முட்டாள் கிடையாது. நீங்க காட்டுங்க, ப்ரூஃபை காட்டுங்க. ஈஸியா ஒருத்தவங்க மேல ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு போறீங்க, அதுவும் செக்ஷுவல் அசால்ட் கேஸ். எந்த தைரியம்? இந்த கேஸை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியமா, இல்ல தீவிரமா விசாரிக்க மாட்டாங்கன்ற தைரியமா? ஒருவேளை இதை சீரியஸா வந்து போலீஸ் வந்து எடுத்து இதை விசாரிச்சாங்க அப்படின்னா வைஷு என்னமோ கிளியர் சாட் பண்ணிருக்கலாம். ஆனா சைபர் கிரைம்ல இருந்தா அந்த எடுக்கிறது ரெக்கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி ரெக்கவர் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா? நான் வேணா அதுக்கு வேணா ஒரு சைபர் கிரைம்க்கு நான் ஒரு பெட்டிஷன் போட்டுமா, இவங்க விஜய் வைஷுவோட இதெல்லாம் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ஒரு சைபர் கிரைம்ல வந்து நான் ஒரு பெட்டிஷன் போட்டுமா? சும்மா பேசணுன்றதுக்காக பேசக்கூடாதுங்க. கரெக்டா ப்ரூஃபை காட்டுங்க. தப்புன்னு தெரிஞ்சா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது கூட நான் தயங்க மாட்டேன். ஏன்னா ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சே நான் வந்து தப்புனா தப்புன்னு பேசுறாள். நானே தப்பு பண்றேன்னு தெரிஞ்சா நான் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது நான் வந்து கேமரா முன்னாடி தான் சொல்றேன், மக்கள் கிட்ட தான் சொல்றேன். ஆனா இதுக்கும் சிலர் வந்து 200 ரூபாய் வாங்கிட்ட 300 ரூபாய் யூபிஐ ஜிபே அப்படின்னு பேசுவா ஒரு சிலர் பேசுறாங்க இல்லையா? நான் அவங்களுக்குலாம் ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன். நாஞ்சில் விஜயன் மேல இப்படி ஒரு ஃபேக் அலிகேஷன் போடுறதுக்கு யார்கிட்ட வைஷு பணம் வாங்கினாங்களோ அவங்கள விட கம்மியா தான் நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என்னால இவ்வளவுதான் முடியும். எனக்கு தேவை நீங்க லவ் பண்ணீங்கன்றதுக்கு ப்ரூஃப். இதை மட்டும் காட்டுங்க, எனக்கு அது போதும். நீங்க லவ் பண்ணிருக்கலாம், நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களான்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க லவ் பண்ணிருக்கலாம். நானும் தான் ஒருத்தர் இப்ப கிரஷ்ன்ற ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னா அவரு ஒன் சைடா நான் லவ் பண்ணதான் செய்வேன். அவருக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்துக்கு இல்ல நீ என்ன பண்ணி ஆகணும், நான் எப்படி அவரை எமோஷனலா நான் பிளாக்மெயில் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. உங்களுக்கு லவ் இருந்திருக்கு, நீங்க நாஞ்சில வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. நேத்து ஷக்கிலாமா வீடியோல பேசும்போது கூட அவங்க அதான் சொன்னாங்க. இப்போ வைஷு வந்து ஃபோன் பண்ணுங்கம்மா, ஃபோன் பண்ணுங்க, வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க அழுத்தி சொல்லியிருப்பாங்க அவனும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு எமோஷனலா அவரை ட்ரிகர் பண்ணி வர வச்சிருக்கீங்க எல்லா இடத்துக்கும், அதனால அவர் வந்திருக்காரு. ஓகே, சோ எனக்கு அப்படிதான் தோணுது. இதெல்லாம் நிரூபிக்கட்டும், நான் மன்னிப்பு கேட்கிறேன். இல்லைன்னா நான் என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன். ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.